ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் சைபீரியன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ISO 27001 இந்த சர்டிஃபிகேஷன்னா என்ன, இது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது என்ன அப்படிங்கிறத பற்றி ஓவர் வியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சில கீ பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் சைபீரியன். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஃபஸ்ட்டு ISO 27001 அப்படி சர்டிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன். நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கீங்க, ஒரு கம்பெனி இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கோப்லேருந்து சொல்கிறேன் நான். ISO 27001 ஸ்கோப் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கீங்க. அது ஒரு சின்ன ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இல்லை பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், எந்த செக்டாரில் வேணால் இருக்கலாம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்கன்னா இருக்கலாம், இல்லை ஒரு பேங்கிங் செக்டாராக இருக்கலாம், இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இல்லைனா ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பு, எந்த கம்பெனியாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் அசட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் அசட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். அது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு இப்போது பேங்கிங் செக்டாராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டமரோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பீங்க. இதே ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்தீங்கன்னா உங்கள் கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ் வச்சுருக்கலாம். இதே ஹெல்த்னா உங்கள் பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் வச்சுருக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேஷன் ஸ்கோப் கொடுக்கு இந்த சர்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் உங்களோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது உங்கள் ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு தனியான பேட்டன்ட் உள்ள ஒரு ஐடியா இருந்துச்சு, இல்லை ஒரு யூனிக்கான ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த ISO 27001 சர்டிஃபிகேஷன் யூஸ் ஆகும். ரெண்டாவது அப்ஜெக்டிவ்ஸ். ISO 27001 அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க். இது உங்களோட இன்ஃபர்மேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணி கொடுக்கும். அதாவது உங்கள் இன்ஃபர்மேஷன் அசட்ஸோட கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டிகிரிட்டி, அவைலபிலிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணி கொடுக்கும். அது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்கள் டேட்டா இருக்குது, அவங்க ஒரு பேங்கிங்கே வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஒரு பேங்கிங்கில் ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா வெளியே யாருக்கும் உங்கள் அக்கௌண்ட் நம்பராக இருக்கலாம், இல்லை உங்கள் செக்யூரிட்டி பின்னாக இருக்கலாம். அது வேறு யாருக்கும் அந்த பேங்கோட சிஸ்டத்தை தவிர மற்ற யாருக்கும் அது தெரியாமல் இருக்கணும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டிகிரிட்டி, உங்கள் பின் கரெக்டான டைமில் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. நீங்கள் மட்டும் நினச்சா தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஆத்தரைஸ்டு பர்சன் நினச்சா தான் சேஞ்ச் பண்ண முடியும், மற்றவங்க நினச்சா சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த இன்டிகிரிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவைலபிலிட்டி, நீங்கள் எப்போ ATMல போய் போட்டாலும் உங்களுக்கு காசு வர்ற மாதிரி அவைலபிலிட்டி கொடுக்கணும். ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷனை செக்யூர் பண்ணுறதுக்கு இந்த CA ட்ரையட் வச்சு இவங்க அந்த ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணுறது. அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இது ஒன் ஆஃப் த கோர் அப்படின்னே சொல்லலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, உங்கள் இன்ஃபர்மேஷனுக்கு எதுவும் ரிஸ்க் வருதா, எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அவங்க டேட்டா இருக்குது, இல்லை உங்கள் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா உங்களோட ஆர்கனைசேஷனில் உள்ள டேட்டாக்கோ, உங்கள் கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனுக்கோ, அவங்களோட பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷனுக்கோ, ஹாஸ்பிட்டல் செக்டராக இருந்தால் பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷனுக்கோ எந்த பாதிப்பு எதுவுமே வரக்கூடாது. அப்படி இன்கேஸ் வருது அப்படின்னா அது என்ன ரிஸ்க்கு, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி அசஸ் பண்ணணும்னு அசஸ் பண்ணி அந்த ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்குள்ளே எல்லாமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் வரும். இந்த வீடியோ நான் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் ISMS ஃப்ரேம் ஒர்க்னால் என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது ஃபஸ்ட்டு பாலிசிஸ் க்ரியேட் பண்ணுறது. நம்மளோட இன்ஃபர்மேஷன் அண்ட் செக்யூரிட்டிக்கு எந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாலிசிஸ் க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணுறது. பாலிசி க்ரியேட் பண்ணிட்டோம், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணுறது, ப்ரொசீஜர்ஸ். இது எல்லாமே ISMS ஃப்ரேம் ஒர்க்கில் வரும். பாலிசிஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம் நம்ம பாலிசிஸ் எனக்கு இதுக்கு. அதாவது எம்ப்ளாயீஸ் யாருமே ஆர்கனைசேஷனுக்கு ஒரு USB ரிமூவபிள் ஸ்டோரேஜ் டிவைஸை கொண்டு வரக்கூடாது இப்படிங்கிறது ஒரு பாலிசி. அப்படின்னா ஏன் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொண்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாலிசிஸ் க்ரியேட் பண்ணுறது. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அட்மின் டீமை வச்சு அதை மானிட்டர் பண்ணுறது, யாரும் ஸ்டோரேஜ் மீடியாவை இன்புட் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறது. இந்த மாதிரி அது ப்ரொசீஜர் ப்ராசஸில் வரும். ஸோ இதுதான் ISMS ஃப்ரேம் ஒர்க்கு. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பின்னாடி வர வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன், நம்ம இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்கு க்ரியேட் பண்ண பாலிசிஸு, க்ரியேட் பண்ண ப்ரொசீஜர்ஸு, ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த ரிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் போட்ட பிளானு எல்லாத்தையுமே நம்ம நல்லா டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். இந்த டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறதுனால தான் நம்ம அதுக்கப்புறம் ஆடிட் கொடுத்து நம்ம சர்டிஃபிகேஷன் எடுக்க முடியும். ஸோ டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் அப்படின்னா ISO 27001 அக்ரிகேஷன் பாடிஸ் இருப்பாங்க, அதாவது அவங்களோட ஆத்தரைஸ் பெற்ற கம்பெனிஸ் இருக்கும். அவங்கள்ட்ட நம்ம ஆடிட் கொடுத்து நம்ம சர்டிஃபிகேஷன் வாங்கணும். ஆடிட் கொடுத்து அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க அந்த ISO 27001 ரெக்யூர்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம கம்பெனி ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்த்து நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதாவது இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கினா நம்ம ஆர்கனைசேஷனுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா
அப்படின்னா ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் உங்களோட ரெப்புடேஷன் கூடும். ஒரு இந்த சர்டிஃபிகேஷன் இல்லாத கம்பெனிக்கும் உங்களுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கும். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து நம்பி அவங்களோட டேட்டாவை அவங்ககிட்ட கொடுப்பாங்க. இவங்க இப்படி ஒரு குளோபல் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் வச்சுருக்காங்க, ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன் சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பி கொடுக்குறதுக்கு ஒரு ரெப்புடேஷனை கொடுக்கும், அவங்களோட கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். உங்கள் கிளைண்ட் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டா பிரீச், அதாவது இன்ஃபர்மேஷன் சைபர் அட்டாக்ஸ் நடந்தாலும் எந்த இது இருந்தாலுமே உங்கள் டேட்டா ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இந்த சர்டிஃபிகேஷனோட ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் டேட்டாவுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். ஸோ டேட்டா பிரீச் இருக்காமல் இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ISO 20001 என்ன, அதோட ஓவர்வியூ எப்படி, அது ஸ்கோப் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் ISMS ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, டாக்குமெண்டேஷன், சர்டிஃபிகேஷன், இதை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இன்னும் டீட்டெயிலாக இல்லை இன்னும் வரப்போகிற வீடியோவில் ISMS ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, பாலிசிஸ்னால் என்ன அப்படிங்கிறது இன்னும் வரப்போகிற வீடியோவில் எல்லாத்தையும் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் சைபீரியன்.